நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 67. திருஷ்டத்யும்னனை அரசவைக்கு அழைத்துச் செல்வதற்காக சாத்தியகி தன் தேரில் அவன் மாளிகை முற்றத்துக்கு வந்திருந்தான். அவன் தேர் ஒலி கேட்டதும் திருஷ்டத்யும்னன் அணியாடையுடன் மாளிகை முகப்புக்கு வந்து சாத்தியகியை நோக்கி கையசைத்து புன்னகை புரிந்தான். அவனிடம் வழக்கமான சிரிப்பு இல்லாமல் இருப்பதைக் கண்டு இன்னமும் முடிவெடுக்க முடியவில்லை போலும் என்றான். திருஷ்டத்யும்னன் தேரில் ஏறி எடையுடன் பட்டு விரித்த இருக்கையில் அமர்ந்து தன் கைகளை முழங்கால் மேல் வைத்து கொண்டு ஆம் என்று தலையசைத்தான். முடிவெடுக்க முடியவில்லை என்பதையே அதற்கான விளக்கமாக சொல்லும் படைத்தலைவன் ஒருவன் என்னிடம் இருக்கிறான் என்றான் சாத்தியகி. அவனை பலமுறை இகழ்ந்திருக்கிறேன். ஆனால் அவன் உண்மையை சொல்கிறான், நாம் வேறு சொற்களில் அதை விளக்குகிறோம் என்று பின்னர் தோன்றியிருக்கிறது. திருஷ்டத்யும்னன், யாதவரே, நாம் அரசவைக்கு செல்வதற்கு முன் மத்ர நாட்டு அரசியை பார்க்க செல்கிறோம் என்றான். சாத்தியகி சற்று வியப்புடன், மாத்ரியையா? ஏன் என்றான். அங்கிருந்து அழைப்பு வந்தது என்றான் திருஷ்டத்யும்னன். இப்போதா என்றான் சாத்தியகி. ஆம், அரசவை கூடுவதற்கு முன் தன்னை வந்து சந்திக்கும்படி மாத்திரையின் ஆணை வந்துள்ளது. சாத்தியகி, அப்படியென்றால் தாங்கள் அரசவை கூட்டத்திற்கு பின் யாதவ அரசியை சந்திக்கவிருப்பதை பற்றி மாத்திரை அறிந்திருக்கிறார் என்றான். ஆம் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி தலையசைத்து, எதற்காகவென்று உணர முடியவில்லை என்ற பின், அப்படியென்றால் தாங்கள் தந்தை அனுப்பிய தூதை பற்றி மத்ர நாட்டு அரசி அறிந்திருக்கிறார் என்றான். ஆம், அவர்களுக்கும் அங்கு அவையில் ஒற்றன் இருந்திருப்பான். சல்யரின் தூது மத்ர நாட்டில் இருந்து கிளம்புகையிலேயே அவர் அறிந்திருப்பார் என்ற பின் திருஷ்டத்யும்னன், இதில் மாத்திரையின் ஆர்வம் என்ன என்றான். சாத்தியகி, பாஞ்சாலரே, சல்யரின் மகளை தாங்கள் மணமுடிப்பதை மாத்திரை விரும்ப மாட்டார் என்றான் திகைப்புடன். ஏன் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி, மாத்திரையே இளைய யாதவர் மனம் கொண்ட முறையை தாங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்றான். திருஷ்டத்யும்னன், சூதர் பாடல்களில் கேட்டிருக்கிறேன், அஷ்டாத்தியாயில் அதை வாசித்திருக்கிறேன். ஆனால் அவற்றில் இருந்த அரசியலை உய்த்துணரக்கூடவில்லை என்றான். சாத்தியகி, நான் விரிவாக உரைக்கிறேன், நமக்கு நேரம் உள்ளது என்ற பின் பாகனின் தோளை தட்டி தேரை கொற்றவை ஆலய முகப்பின் செண்டுவெளிக்கு செலுத்தும்படி ஆணையிட்டான். தேர் துணைச்சாலையில் திரும்பி மேடு பள்ளங்களின் மேல் சகடங்கள் விழுந்து எழுந்தமையால் ஒலி எழுப்பியபடி சென்றது. முகம் வளைத்து புறவிகள் கழுத்து திருப்பி நேள் மூச்சிட்டு குழம்புகள் உதைத்து வால் குலைத்து நிற்க செண்டுவெளியின் தெற்கு மூலையில் நின்றது தேர். சாத்தியகி இறங்கி வடுக்கள் நிறைந்த முகம் என புறவி குழம்புகள் இடைவெளி இல்லாமல் படிந்த செம்மண் முற்றத்தின் மறு எல்லையில் 7 தட்டுகள் கொண்ட கூம்பு கோபுர முகடுடன் நின்ற கொற்றவை ஆலயத்தையும் அதன் மேல் பறந்த செந்நிற குருதி கொடியையும் நோக்கினான். திருஷ்டத்யும்னன் அருகே வந்து நின்றான். சாத்தியகி, இளவரசே, முன்பு மத்ர நாட்டில் இருந்து சல்யரின் தூது ஒன்று துவாரகைக்கு வந்தது. அரசி லக்ஷ்மணியை மாத்ரே என்ற சொல்லால் சுட்டலாகாது. மத்ர நாட்டுக்கும் அவர் தந்தை பிருகத்சேனருக்கும் எவ்வித உறவும் இல்லை என்றான். திருஷ்டத்யும்னன், ஆம், அதை நான் அறிவேன். சல்யரின் கொடிவழியில் வந்தவர் எனினும் முடிசூட உரிமையற்றவர் பிருகத்சேனர் என்றான். முடிசூடும் உரிமையற்ற தாயாதியர் எந்த அரச குலத்திலும் உண்டு. அவர்களுக்கென நெறிகளும் முறைமைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. பிருகத்சேனர் சல்யரின் அன்னை கிருபாதேவியின் இளையோனாகிய சுகேசவர்மரின் முதல் மைந்தர். சல்யரின் தந்தை ஆர்த்தாயனரின் அரண்மனையில் பிருகத்சேனர் இளவரசர்களில் ஒருவராக வளர்ந்தார். சல்யரின் களித்தோழராக இருந்தார். ஆனால் சல்யரின் விற்தொழில் தேர்ச்சியும் படைத்திறனும் துணிவும் மற்றவராக இருந்தார். அரியா இளமையில் அவரை வளர்த்த செவிலி எண்ணெய் ஒருத்தி மடியிலிருந்து அவர் வீணையை தொட்டறிந்தார். படைக்கல பயிற்சிக்கு சென்ற போதும் கூட அவர் உள்ளம் வீணையிலேயே இருந்தது. இரவுகளில் எவரும் அறியாது அரண்மனை சோதரிடம் வீணை கற்றுக்கொண்டார். சாத்தியகி சொன்னான். வீணை பழகிய அவரின் விரல்கள் வில்லையோ வாளையோ ஆளும் திறனற்று இருந்தன. அவர்களின் ஆசிரியரான விஜயவர்மரின் குருகுலத்தில் ஒரு வில் தேர்வில் 7 முறை அவரது அம்புகள் பிழைப்பட்டன. சினம் கொண்டு எழுந்து வந்து வில் மூங்கிலால் அவரை ஊங்கி அறைந்த ஆசிரியர்
அவர் குடுமியை பற்றி எழுப்பி சுவரோடு சேர்த்து நிறுத்தி, மூடா, இங்கு நீ என்னிடம் கற்றதெல்லாம் எங்கு சென்றன? இங்கு நீ அமர்ந்திருக்கையில் உன் உள்ளம் எங்கிருக்கிறது? நீ நான் அளித்த பயிற்சிகள் எதையும் மாற்றவில்லை. உன் கைகளை காட்டு, அங்கு நான் தழும்பு உள்ளதா என்று பார்க்கிறேன் என்று கூறி அவர் கரங்களை தூக்கி பிடித்து பார்த்தார். அங்கு நான் தழும்புகளுக்கு மாறாக சுட்டு விரலில் வீணை நரம்பு பட்டு காய்த்த தழும்பு இருந்தது. அதை தொட்டு நோக்கி, உண்மையை சொல், நீ செய்யும் பயிற்சி என்ன? எப்படை களத்தை நீ வெல்கிறாய் நான் அறியாமல் என்றார் விஜயவர்மர். பிருகத்சேனர் கை கூப்பி கண்ணீர் மல்கி, என் இறையே, பொறுத்தருள்க, இரவுகளில் நான் வீணை பயில்கிறேன் என்றார். வீணையா என்று நம்ப முடியாமல் கேட்டார் விஜயவர்மர். தலை குனிந்து ஆம் என்றார் பிருகத்சேனர். பற்றியிருந்த குடுமியை சுழற்றி அவற்றை தூக்கிச் சேற்றில் வீசி, இழி மகனே, இப்பயிற்சி களத்தில் நின்று என் முகம் நோக்கி இதை சொல்ல நீ நாணவில்லையா? வாளெடுத்து களம் காண வேண்டிய கைகளால் வீணையை மீட்டுவதற்கு நீ என்ன சூதனா? உன் தாயின் களவில் பிறந்தாயா என்று கூவினார். மண்ணில் விழுந்த ஆடை களைய குழல் சிதற கிடந்து கண்ணீர் வழிய பிருகத்சேனர் விம்மினார். அவரை ஓங்கி உதைத்து, எழுக, இக்கணமே என் கல்வி கூடம் விட்டு செல். இனி ஒரு முறையும் உன் முகத்தில் நான் விழிக்கலாகாது. உன்னை பேடே என்று நான் எண்ணுவதனால் மட்டுமே இப்போது நெஞ்சை பிளந்து உயிர் குடிக்காமல் விடுகிறேன். செல்க இழிமகனே என்றார் விஜயவர்மர். மண்ணில் தவழ்ந்து உடலெங்கும் சேரும் பொடியும் படிந்து எழுந்து கூடியிருந்த பிற மாணவர்களின் இளிவரல் நகைப்பை கண்டு விழி தாழ்த்தி உடல் குறுக்கி கூப்பிய கை அணைந்த மார்பின் மேல் கண்ணீர் சொட்ட பிருகத்சேனர் களம் நீங்கினார். பின்னர் அவர் மத்ரபுரியில் தங்கவில்லை. தனியராக கிளம்பி காசிக்கும் பின் மகதத்திற்கும் இறுதியாக தென்னகத்திற்கும் சென்று அங்கிருந்த பாணரிடம் யாழும் வீணையும் கற்று தேர்ந்தவரானார். வீணை அவர் நெஞ்சாகியது, விண்ணில் அவருக்கென பேசும் தெய்வமாகியது என்பது சூதர் சொல். 8 ஆண்டுகளுக்கு பின் அவரது ஆசிரியர் விஜயவர்மர் தன் மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு நடத்தி கொண்டிருந்த போது களத்தை வளைத்த மூங்கில் வேலியை விளக்கி தன் வீணையுடன் பிருகத்சேனர் வந்தார். ஓங்கிய வேங்கை மரத்தின் உச்சியில் மலர்ந்திருந்த ஒற்றை மலர் ஒன்றை சுட்டி அதை அம்பாள் வீழ்த்த வேண்டும் என்பது விஜயவர்மர் தன் மாணவர்களுக்கு அளித்த தேர்வு. விற்களுடன் நிறைவகுத்து நின்ற மாணவர்கள் அம்பரா துணியில் 7 அம்புகளை மட்டுமே சூடியிருந்தனர். ஆசிரியர் ஆணையிட்டதும் ஒவ்வொருவராக வந்து நின்று அம்பு கொண்டு மலர் கொய்ய முற்பட்டனர். அவர்களின் விற்களில் இருந்து எழுந்த அம்புகள் ஒவ்வொன்றாக வளைந்து அம்மலரை சூழ்ந்திருந்த இலைகளையும் தளிர்களையும் சீவி நிலம் மீண்டன. காற்றில் ஆடும் கிளையில் இலைகளுக்கு நடுவே இருந்த அம்மலரை மட்டும் தொட எவராலும் முடியவில்லை. சல்லியர் இறுதியாக வந்தபோது ஆசிரியர், இளையோனே, இக்கல்வி கூட முன்னால் நிறைவுற வேண்டும் என்று மன்றாடும் குரலில் சொன்னார். ஆம் என தலை வணங்கிய பின் சல்லியர் அம்புகளை தொடுத்தார். 7 அம்புகளில் 6 இலையையும் தளிரையும் கொய்தன. 7வது அம்பு அம்மலரை வீழ்த்தியது. அனைவரும் ஆரவாரம் எழுப்பிய போது இளிவரல் குரல் ஒன்று எழுந்தது. அனைவரும் நோக்க சிரித்தபடி அங்கு வந்த பிருகத்சேனர் அவர்களை நோக்கி இகழ்ச்சியுடன் நகைத்து, இவ்வெளிய உலோக முனைகளை ஆளவா இத்தனை பெருந்தவம்? சினம் கொண்ட சல்லியர் திரும்பி, இவ்வெளிய உலோக முனைக்கு நீ இமைப்பதற்குள் உன் உயிர் குடிக்கும் ஆற்றல் உண்டு மூடா. இமைக்க எண்ணம் எழுவதற்குள் உயிர் குடிக்கும் ஆற்றல் இந்த வீணைக்கும் உண்டு என்றார் பிருகத்சேனர். எளிய காற்றால் அள்ளி செல்லப்படும் கருவி உங்களுடையது. விண்ணை ஆளும் கருவியை கொண்டவன் நான். காண்கிறீர்களா? என்ன சொல்கிறாய் என்று கூவி அம்புடன் அருகே வந்த தன் ஆசிரியரிடம், விஜயவர்மரே, நீங்கள் இம்மரத்திலே எம்மலரையும் சுட்டுங்கள், எனக்கு 7 அடிகள் கூட தேவையில்லை, ஒன்றே போதும் என்றார் பிருகத்சேனர். சினம் கொண்ட ஆசிரியர் மரத்தின் கிளைகளுக்குள் மறைந்து இருந்த சிறுமலர் ஒன்றை சுட்டி அதை வீழ்த்து. பிருகத்சேனர் அதை நோக்கி விழி கூர்ந்து அமர்ந்து வீணையை மடியில் அமர்த்தி முதற் சுருதியை எடுத்தார். மலர் ஒரு காற்றால் கொய்யப்பட்டு சிறிய மஞ்சள் பறவை என பறந்து வந்து பிருகத்சேனரின் மடி மீது விழுந்தது. சினத்தால் நிலை மறந்து விஜயவர்மர் திரும்பி, சல்யனே, அதோ அந்த மதக்களிற்றை உன் அம்புகள் மத்தகம் பிளந்து வீழ்த்தட்டும் என்றார். சொல்லி முடிப்பதற்குள் மத்தகம் அம்பால் பிளக்கப்பட்டு கொம்பு நிலத்தில் குத்தி இறங்க முன்னங்கால் மடித்து அலறி சரிந்து ஒரு கழித்து வயிறெழ விழுந்து வால் சுழல கால் துடிக்க சங்கொலி என 3 முறை கூவி உயிர் விட்டது களிறு. அதற்கடுத்த களிரை நீ வீழ்த்து
என்ற விஜயவர்மர் கை தூக்கி அதை பிருகத்சேனரை நோக்கி ஏவும்படி ஆணையிட்டார். பாகனின் துரட்டையால் குத்தப்பட்ட களிறு கடும் சினத்துடன் துதிக்கை வீசி கொம்பு உலைத்து காது கூட்டி பிளிரியபடி பெரும் கால்களை எடுத்து பிருகத்சேனரை நோக்கி வந்தது. அச்சமில்லாதவராக தன் வீணையுடன் அதன் முன் சென்று அவர் இசை மீட்டினார். முன்பே அறிந்த ஒன்றை கேட்டது போல அது செவி தழைத்து துதிக்கை தாழ்த்தி அசையாது நின்றது. பின்பு ஐயத்துடன் கால் எடுத்து அருகணைந்து துதிக்கை நீட்டி அவர் கால்களை தொட்டது. முழங்கால் மடித்து அவர் முன் அமர்ந்து கொம்புகளை நிலத்தில் தாழ்த்தி அவ்விசையை கேட்டு மயங்கி அங்கிருந்தது. வெற்றியுடன் எழுந்த பிருகத்சேனர், விஜயவர்மரே, படைக்கலம் என்பது மானுட உள்ளத்தின் பருவடிவே. ஆற்றலால் அல்ல, நுண்மையாலேயே கருவிகள் வெல்லற்கரியவை ஆகின்றன. எந்த வில்லை விடவும் நுண்மையானது யாழும் அதன் சுருதியும் என்றுணர்க. இந்த மண்ணில் முன்பு விழுந்து எழுந்து கண்ணீருடன் விலகிய கணமே நான் அறிந்தேன் உங்களை சினம் கொள்ளச் செய்வது எது என. உங்கள் கருவிகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறியும் நிறைவின்மைதான். நான் அந்நிறைவை அடைந்தேன். அதற்கு எனக்கு அருளிய அனைத்து நல்லாசிரியர்களையும் இங்கு வணங்குகிறேன் என்று சொல்லி அந்த மண்ணை கை தொட்டு மண் சான்று என்று கூறி திரும்பி சென்றார். மத்திர தேசத்து ஆர்த்தாயனருக்கு 2 மனைவிகள். மூத்தவரின் மைந்தர் பட்டத்தரசரான சல்யர், இளையவரின் மைந்தர் கிருதர். 2ஆமவர் என்பதனால் தியுதிமான் என்று அழைக்கப்பட்டார். அப்பெயரே அவருக்கு நிலைத்தது. 2ஆமவர் என்று முற்றாக வகுக்கப்படுதலின் சுமையை நினைவு நின்ற நாள் முதல் தாங்கியிருந்தார் தியுதிமான். களத்தில், அரண்மனையில், மகிழ்வரையில் எங்கும் 2ஆமவர் என்றே ஆனதின் இழிவரலால் துயருற்றார். வெற்றி கொள்ளும் வாளும் பிழைக்காத வில்லும் கொண்ட சல்யரின் முன் எங்கும் ஏவலனுக்குரிய இடமே தனக்கு என்றுணர்ந்தார். பாஞ்சாலரே, தன்னை இழித்து உணர்பவனின் அனைத்து இலக்குகளும் பிழைக்கும். தியுதிமானின் வாள் அவர் கையில் நிற்கவில்லை. அம்புகள் குறித்தேறவில்லை. அவரது சொற்களெல்லாம் நனைந்த சிறகுகள் கொண்டிருந்தன என்று சாத்தியகி தொடர்ந்தான். அந்த பெருந்துயர் அவரை துணையற்றவராக்கியது. மற்ற நாட்டில் சல்யரின் மேல் பெருவியப்பு அற்ற விழிகள் கொண்ட எவரையும் அவர் காணவில்லை. எனவேதான் பிருகத்சேனர் அவருக்கு வெறுப்புக்குரியவரானார். வீணை மீட்டி வென்று திரும்பிய அவரை தேரில் சென்றழைத்து தன் அரண்மனையில் அமர்த்தி பரிசிலும் பாராட்டும் அளித்து மகிழ்ந்தார் தியுதிமான். அவருடன் நெஞ்சு பகிர்ந்து சொல்லாடி கழித்தார். மற்ற நாட்டு இளையவரின் அரண்மனையில் அவருக்கிணையான பீடம் பிருகத்சேனருக்கு அளிக்கப்பட்டது. அவரையும் இளவரசே என்று ஏவலர் அழைத்தனர். 100 முறை அவ்வாறு அழைக்கப்படும் ஒருவர் பின்னர் தன்னை இளவரசர் என்றே எண்ணிக்கொள்வதில் வியப்பில்லை. பிருகத்சேனர் மற்ற நாட்டு மண்ணுக்கு தானும் உரியவர் என்றே உணர்ந்தார். ஆணைகளிடும் குரலில், அவை வந்திறங்கும் நடையில் எங்கும் அதையே பயின்றார். அவையோர் அறிந்திருந்தனர் அதன் எல்லை. இளையவரும் எங்கோ அறிந்திருந்தார். அறியாதவர் பிருகத்சேனர் மட்டுமே. ஆர்த்தாயனர் மண் மறைந்த போது மணிமுடிக்கு பூசல் தொடங்கியது. ஒருவரும் அதை சொல்லென மாற்றவில்லை என்றாலும் ஒவ்வொருவரும் அறிந்ததாக இருந்தது அது. சல்யர் மண்ணில் ஒரு பிடியையேனும் விட்டு கொடுக்க மாட்டார் என்பதை அறிந்த இளையவர் சௌவீரர்களின் உதவியை நாடினார். பால்கீக நாடுகளில் சௌவீரமும் யவனமும் மத்திரத்தை அன்று அஞ்சி கொண்டிருந்தன. வில் தேர்ந்த சல்யர் ஒருங்கிணைந்த பால்கீகத்தின் பேரரசாக முடிசூடி அமர முனையாமல் இருக்க மாட்டார் என அறிந்திருந்தனர். எவ்வண்ணமேனும் சல்யரை முடிநீக்கம் செய்ய வாய்ப்பு நோக்கி இருந்தவர்களுக்கு வந்து அமைந்த நற்தருணம் என்றிருந்தது தியுதிமானின் தூது. அவர்களின் படையும் செல்வமும் அளித்து தியுதிமானை ஆதரித்து நின்றனர். சௌவீரம் முன்பே மகதத்துடன் சொல்வுறவு கொண்டிருந்தது. பால்கீக நாட்டில் வலுவான வேர்களை ஊன்ற விரும்பிய ஜராசந்தரின் தந்தை பிருகத்ரதர் தன் படைகளை மலை கடந்து அனுப்ப ஒப்புக்கொண்டார். அச்செய்தி தன்னை வந்து அடைந்ததும் பிரிதெவரும் எண்ணாத ஒன்றை சல்யர் செய்தார். தேரில் ஏறி நேராக தன் இளையவனின் அரண்மனை முகப்பில் சென்று இறங்கினார். நீராடி மன்றம் வந்த செய்திகளை ஆய்ந்து கொண்டிருந்த தியுதிமானிடம் சென்று நின்று, இளையவனே, உன்னிடம் நான் மூதாதையரை சான்றாக்கி சில சொல் உரைக்க வேண்டும் என்று வந்தேன். சொல்க என்றார் தியுதிமான். அப்போது பிருகத்சேனர் எழுந்து செல்லும் முறைமையை பேணி இருக்க வேண்டும். அது அவரது எண்ணத்தில் உரைக்கவில்லை. வீணையுடன் அங்கேயே ஆவல் மீதூர அமர்ந்திருந்தார். சினம் கொண்ட சல்யர், உன் தோழரை வெளியே அனுப்புக என்று சொன்ன பின்னர் தியுதிமான் பிருகத்சேனரை நோக்கி, சற்று வெளியே சென்று அமருங்கள் என்றார். பிருகத்சேனர் வீணையுடன் எழுந்து முகமன் சொல்லாமல் வெளியே சென்றார்.
முழுதுரிமை கொண்ட அரச குடியினரான தன்னை அவமதித்து விட்டதாகவே அவரது எளிய உள்ளம் எண்ணியது. தமையனும் இளையோனும் அமர்ந்து உரையாடினர். சல்யர், இளையோனே, மற்ற நாட்டின் மன்னனாக நீ முடிசூட விழைவதை நான் அறிந்தேன். அயலவரிடம் நீ உதவி கோரினாய் என்று கேட்டபோது நான் நம்பவில்லை. அவ்வெண்ணம் உனக்கு இருக்கும் என்றால் என் மூதாதையரை சான்றாக்கி இதை உரைக்கிறேன். இந்நாட்டுக்கு முற்றுரிமை கொண்ட மன்னனாக நீ முடிசூடு. உன் மூத்தவனாக மட்டுமே இந்நாட்டில் இருக்கிறேன். நீ விழைந்தால் இந்நாட்டை விட்டு விலகவும் ஒப்புக்கொள்கிறேன். உன் அச்சம் நீங்க ஒரு சொல் அளிக்கவும் சித்தமாக உள்ளேன். நீ விழைந்தால் நான் பீஷ்மரை போல மனமுடிக்காமல் காமவிலக்கு நோன்பு கை கொள்கிறேன். திகைத்து உடல் நடுங்க அமர்ந்திருந்த தியூத்திமான் பின்னர் எழுந்து அவர் காலில் விழுந்து பற்றி கொண்டு, மூத்தவரே, இளையவன் மட்டும் அல்ல, இழிந்தவனும் கூட என்று காட்டிவிட்டேன். என் முன் நின்று இச்சொல்லை சொல்லும் இடத்திற்கு தங்களை கொண்டு வந்ததற்கு நாணுகிறேன். தங்கள் அடிவிழுந்து கிடக்கும் இவ்வெளியவன் மேல் கருணை காட்டுங்கள். அவரை அள்ளி நெஞ்சோடு அணைத்து, இளையவனே, உன்னை தோளில் தூக்கி அலைந்திருக்கிறேன். உன் நலம் நாடாத ஒன்று எனக்கு இல்லை என்றார் சல்யர். தியூத்திமான், மூத்தவரே, எனக்கு மண் தேவையில்லை. உங்கள் அருள் ஒன்றே போதும். உங்கள் நிழலில் வாழ்கிறேன் என்றார். நீ விழைந்த பின் அதை மறுக்க முடியாது. விளைவு உடல் புகுந்த நோய் போல முற்றிலும் விலகுவதில்லை. வருக, மன்றமர்ந்து இந்நாட்டை இரு பகுதியாக பிரிப்போம். உத்தரமத்திரத்தின் மன்னனாக நீ முடிசூடு. தட்சிணமத்திரம் என்னிடம் இருக்கட்டும். எப்போதும் என் நிலையிலும் இரு நாடுகளும் ஒன்றாக இருக்கும் என்று குலமூத்தாருக்கு வாக்களிப்போம். தந்தை அமர்ந்த அரியணையில் பிரிதொருவர் அமர நேர்ந்தால் மூத்தார் பழி சொல் ஏற்று நம் கொடி வழி அழியும். பழி சூழ்ந்து நாம் சிதையேற நேரும். அது நிகழலாகாது என்றார் சல்யர். ஆம் மூத்தவரே என்று அழுதார் இளையவர். மத்திரம் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. உத்தரமத்திரத்தில் மன்னராக தியூத்திமான் பதவியேற்றார். அத்தருணத்தில் தன் இளையவரிடம் ஒரு சொல்லை வேண்டி பெற்றார் சல்யர். அதன்படி பிருகத்சேனர் அரண்மனையில் இருந்து விலக்கப்பட்டார். அவருக்கு அளிக்கப்பட்ட அரசு குறிகள் முறைமைகள் அனைத்தும் விலக்கப்பட்டன. இசைக்கு அப்பால் உலகுணராத பிருகத்சேனர் எதையும் அறியவில்லை. தன் யாழுடன் அவை புகுந்த போது எதிர்கொண்ட அவை நடத்தும் சிற்றமைச்சன் அவரை, தங்களிடம் இங்கு வகுக்கப்பட்டுள்ளது இசைவாணரே என்று சொல்லி அழைத்துச் சென்று சூதர் நிறையில் அமர வைத்தார். அங்கு போடப்பட்டிருந்த சிறிய பீடத்தை கண்ட பின்னர்தான் என்ன நடந்தது என்று பிருகத்சேனர் உணர்ந்தார். வெங்குருதி குமிழியிட்டு தலைக்குள் கொப்பளிக்க யாழேந்திய கரங்கள் நடுங்க நின்றார். உதடு துடிக்க, எவர் ஆணை இது என்றார். இரு அரசர்களும் இணைந்து அளித்த ஆணை. இங்கு அரசகுடி பிறந்தவரே இளவரசர்களாக இருக்க முடியும் என்றார் அமைச்சர். அனல் பழுத்து சிவந்து அமைந்தது போல் பீடத்தை பார்த்து சில கணங்கள் நின்ற பின் தன் வீணையை நெஞ்சோடு அணைத்தபடி சென்ற வழியெங்கும் கண்ணீர் சிந்த தன் அரண்மனைக்கு மீண்டார். அன்றிரவே தன் வீணையுடன் கிளம்பி சௌவீர நாட்டை அடைந்தார். மற்ற நாட்டில் இருந்து ஒருவர் நாடி வந்ததற்கு சௌவீரர்கள் மகிழ்ந்தனர். அவருக்கு அங்கு ஒரு மாளிகை அளித்தனர். 2 ஆண்டு காலம் அங்கு எவரையும் விழி தூக்கி பாராமல் தன் அரண்மனை அறைக்குள்ளேயே விழித்திருக்கும் நேரம் வீணையுடன் இருக்க வாழ்ந்தார். அவர் அங்கிருப்பதை அனைவரும் மறந்துவிட்டிருந்தனர். யவன நாட்டுக்கு ஒரு தடையற்ற வணிகசாலையை பெற விரும்பிய மகதம் சௌவீரத்திடம் நிலம் கோரி பெற்றது. அதன் மறுபக்கம் இருந்த மத்திரத்திடம் நிலம் கோரச் சென்ற அமைச்சர்களை சல்யர் மறுசொல் அளித்து திருப்பி அனுப்பினார். மத்திரத்தின் ஒரு காலடி நிலமும் எவருக்கும் அளிக்க முடியாது என்றார். மத்திரத்தின் மண் வழியே உரிய சுங்கம் அளித்து மகதத்தின் வண்டிகள் செல்லலாம் என்றார். மகதம் எங்கும் சுங்கமளிக்கும் வழக்கமில்லை என்று மகத சக்கரவர்த்தி பிருகத்ரதரின் தூதுவர் சொன்னார். மறுநாளே மகதத்தின் பெரும் படை வந்து மத்ர நாட்டின் கீழ் எல்லையில் 87 மலை கிராமங்களையும் நதிக்கரை காடுகளையும் கைப்பற்றியது. அத்தனை விரைவில் ஒரு பெரும் படை தன் நாட்டுக்குள் போகும் என சல்யர் எதிர்நோக்கி இருக்கவில்லை. சல்யரின் எதிர்ப்பை முன்னரே உய்த்து படை கொண்டு விட்ட பின்னரே தூதனுப்பியிருந்தார் பிருகத்ரதர். மகதப்படை உள்ளே புகுந்த போது பால்கீக நாடுகள் தன்னை துணைக்கும் என்று எண்ணியிருந்தார். அதுவும் நிகழவில்லை. மகதப்படைகள் அவ்வழியாக வணிகச்சாலையை அமைத்து நெடுகிலும் காவல் மாடங்களை நிறுவி நிலைப்படைகளை நிறுத்தினர். மற்ற நாட்டில் கைப்பற்றிய நிலங்களை படை நிறுத்தி மகத கொடியுடன் ஆள்வது இயல்வதல்ல என்று சில நாட்களிலேயே பிருகத்ரதர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு கிராமமும் மலைச்சரிவுகளில் வழிந்தும் தேங்கியும் காடும் ஓடையும் சூழ தனித்து கிடந்தது. படை அனுப்பி அவற்றை எப்போதைக்குமென வெல்வது இயல்வதல்ல.
மத்திரத்தின் கொடி அடையாளம் இன்றி அங்கொரு நிலையான ஆட்சி அமைக்க இயலாதென்று உணர்ந்தார். சௌவீர நாட்டு ஸ்ருதகோஷர் ஒரு எண்ணத்தை சொன்னார். அதை ஏற்ற அந்நிலத்தை உபமத்திரம் என்றொரு தனி நாடாக்கி பிருகத்சேனரை அதற்கு அரசராக மகத முடிசூட்டியது. தனக்கென ஒரு நாட்டை பெற்ற பிருகத்சேனர் சௌவீர நாட்டரசர் ஸ்ருதகோஷரின் இளைய மகள் மிலிந்தையை மணந்து அரசாளலானார். அவருக்கு சோமகீர்த்தி என்ற மைந்தன் பிறந்தான். அவனுக்கு இளையவளாக பிறந்தவள் லக்ஷ்மணை. புன்னகையில் ஒளி பெறும் எழில் முகம் கொண்ட அவளை சாருஹாசினி என்றழைத்தனர் உபமத்திரத்தினரும் சௌவீரரும். யானையின் காலடியில் நின்று சிம்மத்திடமிருந்து தப்பும் மான் போல் இருந்தது உபமத்திரம். சல்யரின் மத்திரமும் சௌவீரமும் தவிர்த்த பிற பால்கீக நாடுகளும் பிருகத்சேனரை அரசரென ஏற்றதில்லை. உபமத்திரம் ஒரு நாடென்று ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இல்லை என்றான் சாத்தியகி. மத்திர நாட்டின் கொடியடையாளத்தை குலமூத்தார் வரிசையை உபமத்திரம் சொல்வதை சல்யர் எப்போதும் எதிர்த்து வருகிறார். மத்திர நாட்டரசி என லக்ஷ்மணை எந்த அவையிலும் வழங்கப்படுவதை அவர் மறுக்கிறார். திருஷ்டத்யும்னன் மத்திர நாட்டரசிக்கு சல்யரின் தூது பற்றி தெரிந்திருக்கும் என்பதில் ஐயமே இல்லை என்றான். இந்திரநீலம் 67வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.